Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் 100 days free max class for TNBSC group 1 2 to A and 4 exams. So நம்ம இதுல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் பார்த்திருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி அது வந்து நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல எங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தோம். ஸோ அதுவும் பிவைக்யூல எப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ அது நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல எங்க ஸோ அப்படி நம்ம சால்வ் பண்ணிட்டு வரும்போது எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அதோட கண்டினியூஷனா 7th term 3ல சாப்டர் 2ல இருக்கக்கூடிய வந்து சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பேஜ் நம்பர் நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த பேஜ் நம்பர் நீங்கள் ஒரு தடவை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து 45 பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7th term 3ல சாப்டர் 2 வந்து. ஸோ தமிழ் மீடியம் புக்கில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதனுடைய பேஜ் நம்பர் வந்து அழகு 2% தனி வட்டியில் 45வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிறோம் வந்து. ஸோ அப்போ கொஸ்டின் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு நபர் தனது பயணத்தை வந்து 80 கிலோமீட்டர் மகிழுந்திலும் 320 கிலோமீட்டர் வந்து தொடர் வண்டியிலும் மேற்கொள்கிறார் எனில் மொத்த பயணத்தில் அவர் மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தை தொடர் வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தை கேட்டிருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணிருக்காருன்னா 80 கிலோமீட்டர் வந்து மகிழுந்து கார், 320 கிலோமீட்டர் வந்து ட்ரெயின் வந்து. ஸோ ரெண்டுத்தையும் சதவீதத்தில் கேட்கிறேன் எப்படி அப்படி சொல்லிட்டு வந்து தமிழ் இங்கிலீஷ்ல பார்த்துருவோம். ஸோ என்னன்னா கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா challenge problemsல a man traveled 80 km by car and 320 km by train to reach his destination. Find what percent of total journey did he travel by car and what percent by train அப்படி சொல்லிக்கிறேன். அப்போ டோட்டல் ஜர்னி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இந்த 320 இந்த 80 நம்ம கூட்டணும். கூட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா 400 கிலோமீட்டர் வந்து ஒரு டோட்டல் ஜர்னி அப்படி சொல்கிறோம். அப்போ 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதுல 80 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கார்ல போயிருக்காரு, 320 கிலோமீட்டர் ட்ரெயின்ல போயிருக்காரு. அப்போ 400 அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சுலபமா இருக்கு. அப்போ 400 அப்படின்னு போடும்போது அதில் 10% அப்படின்னு நம்ம எவ்வளோ எழுதுவோம். இப்போ 400 இருக்கு, 400ல வந்து 100% நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல 10% அப்படின்னா 40. அப்போ 40 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 10% அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் அப்படி சொல்லி பார்க்குறோம். வாங்க போடுவோம். ஸோ அப்போ 40 அப்படின்றது என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 400 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 100%. அப்போ 40 அப்படின்றது வந்து 10%. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 80 கிலோமீட்டர் அப்படின்னும் போது 40 10% தான் 80 அப்படின்றது 20% வந்து மாறிடும். அப்போ ரிமைனிங் என்னவா இருக்கும் 320 கிலோமீட்டர், அதான் 80% இருக்கும் வந்து. ஸோ அவ்வளோதான் முடிச்சு. அப்போ ட்ரெயினில் வந்து 80%, காரில் வந்து 20% டிராவல் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் வந்து 80 கிலோமீட்டர் மகிழ்ந்து 320 கிலோமீட்டர் தொடர் வண்டி அப்படின்னும் போது நம்ம ரெண்டுத்தையும் கூட்டணும். கூட்டினீங்கன்னா மொத்தம் எவ்வளோனா 400 கிலோமீட்டர் வந்து அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. இந்த 400 கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 10%னா 40. அப்போ 80 அப்படின்னா 20%. அப்போ 20% வந்து பார்த்தீங்கன்னா மகிழுந்து அந்த தொடர் வண்டி அப்படின்னு பார்க்கும்போது மீதி இருக்கிறதா வரப்போகுது. இல்லைன்னா நீங்க அப்படி போட்டீங்கன்னாலும் 40 வந்து நீங்க 320 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 8 பங்கு. ஏன்னா 1% அப்படின்னா 4 வந்து 320 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 80 80% அப்படின்னு நமக்கு வரும் வந்து. ஸோ அவ்வளோதான் விடை வந்து. அடுத்து லலிதா வந்து என்பவர் தான் எழுதிய ஒரு கணித தேர்வில் 35 சரியான பதில்களும் 10 தவறான பதில்களும் எழுதினார் எனில் அவர் அளித்த சரியான பதில்களின் சதவீதம் என்ன வந்து. ஸோ அப்ப என்ன லலிதா என்பவர் தான் எழுதிய ஒரு கணித தேர்வில் வந்து 35 சரியான பதில்கள் வந்து. ஸோ அவன் கொடுத்த பதில 35 சரின்னு சொல்லிட்டாச்சு, 10 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. அப்போ மொத்தமா அவர் எழுதுனது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை மொத்தமா வந்து 45. ஸோ அப்போ 45 கேள்விகள் மொத்தம். அதுல வந்து என்ன கேட்கறாங்கன்னா சரியான பதில்களின் சதவீதம் என்னன்னு கேட்கறான். அப்ப 45ல 35 எவ்வளோன்னு கேட்கறேன் வந்து. ஸோ அப்போ 45ல 35 அப்படின்னா என்ன பண்ணுவோம், வழக்கமா போடும்போது ஸோ அப்போ நம்ம போடும்போது என்ன ஃபார்முலா என்னது 35 டிவைட் பை 45 இன்ட்டு 100ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாம் வந்து. ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த மெத்தட்ல போட்டு போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 4.5 அப்படின்றது 10% வந்து. ஸோ அப்போ 4.5 10% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 35 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோனா 80% கொஞ்சம் மேலே. ஸோ ஆப்ஷனில் போயிட்டு நம்ம அப்படியே போட்டுவிட்டு வந்துடலாம். அப்போ 4% 10%னா 4 + 4.5 4.5 கூட்டினீங்கன்னா 9. அந்த 9 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 45ல கழிச்சிங்கன்னா மீதி 36 வரும். அப்போ 36ன்றது 80% வந்து. ஸோ 36ன்றது 80% அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 அப்படின்றது மைனஸ் பண்றீங்க 45ல மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 36 கிடைக்கும். அப்போ 80%. அப்போ 80% கொஞ்சம் கம்மி, நியர்பை 80% கூட நம்ம போடலாம். இல்லை நம்ம எக்ஸாக்டா போடணும் அப்படின்னாலும் போடலாம். ஸோ இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்துருவாங்க. ஸோ இப்போ லலிதா took a math test and got a 35 correct and 10 incorrect answers. What was the percentage of correct answers வந்து. அப்போ 35 கரெக்ட் 10 incorrectனா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அட்டன் பண்ண மேக்ஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அப்போ 35 + 10 அப்படின் போது 45 வந்து. ஸோ இப்போ 45
45ல 35 வந்து கரெக்ட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப 45 மேல 35 போட்டுறணும் இன்டு 100ன்னு சொல்லி போடணும். போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 5 ஆல கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகும். வந்து அப்ப 5 ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து மேலேயும் வந்து கேன்சல் பண்றோம், கீழே கேன்சல் பண்ணுங்க. மேல 7, கீழே வந்து என்ன ஆகும் வந்து 95 வந்து 45 வந்து இப்போ 700 700. அப்ப 700 டிவைடட் பை 9 அப்படி சொல்லி போறோம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம், டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பர்சன்டேஜ் கிடைக்கும் ஃப்ரெண்டு. அப்போ 970ன்னு இருக்கு. அப்போ 9 இன்ட்டு 7ன்னு போட்டீங்கன்னா 63. அப்போ 9 இன்ட்டு 7 போட்டா 63. அப்ப 63னா மீதி 7 இருக்கு. திருப்பி 9 இன்ட்டு 7 63. சோ அப்ப மீதி என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 7. சோ அப்ப திருப்பி அகைன் என்ன 7 வரும். அது நம்ம கேன்சல் பண்ண 0, திருப்பி அகைன் 7. அப்ப 77.77 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். சோ அதுதான் என்னன்னா பர்சன்டேஜ் சொல்றது. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்? 77/9 பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம எழுதலாம். ரெண்டுத்துல ஏதாவது போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து. அடுத்து குமரன் ஒர்க்டு 7 months அவுட் ஆஃப் த இயர் அண்ட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இயர் டிட் யூ ஒர்க் வந்து மொத்தம் ஒர்க் பண்ணது 7 மாசம். அப்ப 7 மாசம் டிவைடட் பை வந்து பாத்தீங்கன்னா 12ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட போகுது. இன்ட்டு 100 போட்டா உங்களுக்கான ஆன்சர் வரப்போகுது வந்து. ஸோ போட்டா வந்துடும் வந்து. தமிழ்லையும் பார்த்துருமா வந்து. ஸோ குமரன் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா ஆண்டுக்கு 7 மாதங்கள் வேலை செய்தார் எனில் அந்த ஆண்டில் அவர் எவ்வளவு சதவீதம் வேலை செய்தார் என்பதை கணக்கிடுக அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்ப 7 மாதங்கள் வேலை செஞ்சார் அப்படின்னா வந்து 7 நம்ம 12ன்னு போடணும். ஏன்னா ஒரு வருடத்துக்கு 12 மாதம் இன்ட்டு 100ன்னு போடணும். அப்படி போடும்போது நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து 12 நம்ம கேன்சல் பண்ணும்போது எத்தனை வாட்டி போகலாம்? 6ஆல கேன்சல் பண்ணணுமா? 4ஆல கேன்சல் பண்ணணுமா? கேன்சல் பண்ணலாம். 4ஆல அடிக்கலாம். அப்ப 4 25 100 வந்து 4 இன்ட்டு 3. அப்ப நமக்கு என்ன இருக்குன்னா 7 இன்ட்டு 25ன்னு போடணும். 7 இன்ட்டு 25 டிவைடட் பை 3ன்னு போடணும். சோ இப்போ 7 இன்ட்டு 25 அப்படின்னா 7 20 எவ்வளவு ஆச்சுன்னா 140. 7 5 35. அப்ப 140 பிளஸ் 35னா 175ன்னு வரும் வந்து. சோ அப்ப அப்படி நம்ம 8 25 200. அப்போ அதுல ஒரு 25 கழிச்சிருங்க 175. அப்படி போட்டாலும் கரெக்டா தான். 175 டிவைடட் பை 3ன்னு போடுறோம். அப்படி 3ன்னு போட்டு நம்ம கேன்சல் பண்ணும்போது என்னன்னா 3 5 எவ்வளவு ஆச்சு? 15 வந்து. சோ மீதி 2 25. அப்ப 3 8 24. மீதி 1 இருக்கு போகாது. அப்ப 1/3 பர்சன்டேஜ்னு போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா நம்ம 0.33 நமக்கு போயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து 58.33% போகும். ஸோ அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் வந்து 17 வந்து ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை 8000. இவர்கள் 80% பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள். அதில் 40% பெண்கள் வந்து எனில் கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை மொத்த மக்கள் தொகைக்கு உள்ள சதவீதத்தை காண்க அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை என்ன பண்ணா நம்ம ஃபார்முலா போகாம அப்படியே கூட போடலாம். ஏன்னா நம்பர் வந்து ரவுண்டா நமக்கு ஈஸியா இருக்கு வந்து. ஸோ இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் ஒரு வாட்டி பார்த்துருமா வந்து. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து the population of a village is 8000. Out of this 80% are literate and of these literate people 40% are women. Find the percentage of literate women to the total population கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 8000 சொல்லியாச்சு. அந்த 8000 80% லிட்டரேட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 80%ல 40% வந்து உமன் லிட்டரேட்னு சொல்றாங்க. அந்த உமன் லிட்டரேட்டோட பர்சன்டேஜ் டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப 8000ல 10%னா எவ்வளவு? 800 வந்து. அப்ப 20% எவ்வளவு? 1600. அப்ப 1600 8000ல நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா மீதி இருக்கிற 6400 தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 80%. அப்ப 6400ல 40% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 6400 அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல 40%. நான் திருப்பி சொல்றேன் 800 10%. அப்ப 20% 1600. அப்ப 1600 plus 6400 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8000 வந்துரும். இப்ப போட்டாச்சு. இதுல 40% எவ்வளவுன்னு கேக்குறேன். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா 10% என்ன பண்ணோம்? 640 ஒரு சைபர் அடிச்சிரோம். அப்ப 640 into 4ன்னு போடணும். போட்டீங்கன்னா அதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். அப்ப 640 into 4 அப்படின்னு போட்டீங்கன்னா அதான் 40%. அப்ப 40% போடும்போது அப்ப 4 into 0 0ன்னு வந்துரும். ஓகேவா? சோ அப்ப 0 வந்து. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன 4 into 4 அப்படின்னா 16. அப்ப 6 போட்டாச்சு. ரிமைனிங் 1. 4 into 6 வந்து 24. அப்ப 25 வந்து. சோ அப்ப உமன் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2560 இருக்காங்க அப்படி பார்க்கறோம் வந்து. So அப்ப find the percentage of literate women to the total population அப்படின்றதா வந்து நமக்கு இப்ப क्वेश्चनா இருக்கு. அப்ப 8000ல 2560 அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க வந்து. சோ அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1% அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 80 கிடைக்கும் வந்து. சோ அந்த 80 ஆல நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் அப்படின்னு போடலாம் வந்து. சோ 80 ஆலனா என்ன பண்ணுவோம்? 80 கீழ போட்டுறேன். அப்ப சைபர் போடுறேன். இப்ப 8 ஆல நான் டிவைட் பண்ணுவோம். நம்ம டிவைட் பண்ணும்போது 8 into 4 எவ்வளவு? 24ன்னு வரும் வந்து. அப்ப ரிமைனிங் 1 இருக்கும். அப்ப 16. அப்ப 16 2. அப்ப 42% வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உமன் லிட்டரேட் அப்படி பார்க்கறோம் வந்து. சோ டோட்டல் பாப்புலேஷன்ல 42% அப்படின்றவங்க யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உமன் லிட்டரேட். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் 8000. அந்த 8000ல சரி அப்போ So அப்ப 8 into 3 அப்படின்னா 24. So அப்ப 3 8 into 3 னா 24.
அப்போ 3 வந்துடும். அப்போ ரிமைனிங் 1 16 16 வந்து 2. அப்போ நமக்கு 32% யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உமன் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ தமிழ்லேயே ஒரு வாட்டி போட்டுறேன் வாங்க. சிம்பிள் தான் ஃப்ரெண்ட் வந்து. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா ஒரு கிராமத்தில் மொத்த மக்கள் தொகை எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 8000 சொல்லிட்டாங்க வந்து. அப்போ 8000 நமக்கு தெரியும் வந்து. அப்போ 8000ல் 80% பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள். இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்துட்டு போமா. அப்போ 8000 சொல்லியாச்சு. அந்த 8000ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. அதில் வந்து இன்ட்டு 100ன்னு போட்டுரும். 80% பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள். அப்போ 80 இங்கே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். என்ன கேன்சல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் அடிச்சாச்சு. அடிச்சுட்டா இங்கே 80 இருக்கு, 80 இருக்கு. இப்போ 80 மல்டிபிள் பண்ணும். 8 நான் பெருக்குனா எவ்வளோ கிடைக்கும், 64 கிடைக்கும். அப்போ 64 அப்படின்னு நம்ம போட்டுறேன். போட்டுட்டு இங்கே ஒரு சைபர் இருக்கு, இங்கே ஒரு சைபர் இருக்கு. அப்போ 2 சைபர். அப்போ 6400 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 80% மக்கள் வந்து எழுத்தறிவு பெற்றோம். இதுல 40% வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப 40% பெண்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இப்ப அந்த 8000 நமக்கு வந்து 8000ல 80% எவ்வளவு கண்டுபிடிச்சு 6400 போட்டாச்சு. இந்த 6400ல என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்னு வச்சுக்கிறோம். 40% எவ்வளவு தெரியாது. அப்ப இன்ட்டு 100 ஈக்குவல் டு என்னன்னா 40% வந்து பெண்கள் சொல்லியாச்சு. இப்ப அதே மாதிரி 2 சைபர் அடிச்சிடும். அடிச்சுட்டு மீதி என்ன இருக்குன்னா 64 இங்க 40 இருக்கு வந்து. சோ அப்ப 64 40 நான் பெருக்கணும். அப்படி பெருக்கினா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் என்னன்னா பெண்கள். அப்ப 64 இன்ட்டு 40 நான் மல்டிபிள் பண்றேன். பண்ணும்போது என்னன்னா சைபர் வந்து பெருக்கும் போது 0 இன்ட்டு 0 0. அப்ப 0 அப்படியே போட்டுடலாம். அடுத்து 4 இன்ட்டு 4 16. அப்ப 6 மீதி 1. 4 6 24. அப்ப 25. அப்ப 2560 பேர் வந்து பெண்கள் அப்படி பார்க்கிறோம். இந்த 2560 பெண்கள் அப்படின்றது 8000ல எவ்வளவுன்னு கேட்கிறேன். அப்ப 8000ல எவ்வளவு அப்படின்னு நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம், 2560 பெண்கள் சொல்லியாச்சு. அதுல 8000 மக்கள் தொகையில வந்து எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப எவ்வளவு அப்படின்னா இன்ட்டு 100 போடணும். போட்டா நமக்கு கிடைக்கும். அப்ப 2 சைபர் போயிடுமா. இந்த சைபர் அடிச்சாச்சு. இப்ப 8 256 டிவைட் பண்ணணும். 256 8 டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணா 3 8 எவ்வளவு ஆச்சு, 24. அப்ப 3 வாட்டி போகும். மீதி 1 இருக்கும். 1னா 16. 16னா எத்தனை வாட்டி போகும், 8 2 16. அப்ப 32% எடுத்துக்கணும். சோ அதுதான் வந்து பெண்களின் கல்வி அறிவு பெற்றவர்களின் சதவீதம் எடுத்துக்கணும். சோ அதான் ஆன்சர். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 8000ல 80% எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அதுல வந்து 40% பெண்கள் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச பெண்கள் 40% அப்படின்றது வந்து எவ்வளவு எண்ணிக்கை இருக்கோ அது மொத்த பாப்புலேஷன் 8000 எவ்வளவு போடுவோம். 32% பெண்கள் வந்து கல்வி அறிவு பெற்றவர்கள். அடுத்து ஒரு மாணவர் 18வது கேள்வி 20 கேள்விகள் கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு அதில் 80% மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார். 20 கேள்வி இருக்கு, அதுல 80% கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. அப்ப 1% 10% எவ்வளவுன்னு கேட்டா 2 கேள்வி வந்து. அப்ப 80% அப்படின்னா 2 இன்ட்டு 80 2 இன்ட்டு 8 போட்டீங்கன்னா 16. அப்ப 16 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றோம். சோ அப்படியும் போடலாம். அப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம், formula method போலாம் வந்து. A student earned a grade of 80% on the math test that had 20 problems. How many problems on this test did the student answer correctly? சோ அப்ப நம்ம formula method போனோம் அப்படின்னா வந்து 80% சொல்லிட்டாங்க. அப்ப எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா மொத்தம் 20 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மேல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்து கரெக்டா அவங்க போட்டாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. இந்த ஆன்சர் கரெக்ட்லி அப்ப x ன்னு வச்சாச்சு. இன்டு 100 ஈக்குவல் டு 80%னா இந்த ஈக்குவல் டு அந்த பக்கம் போடணும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 20 இத அடிக்கிறேன். அடிச்சா எத்தனை வாட்டி போகும், 5 வாட்டி போகும் வந்து. அப்ப 5 ஆல நான் அடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்னா 80 டிவைட் 80 டிவைட் பை 5 ன்னு போடணும். அப்ப நான் 80 டிவைட் பை 5 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா 5 ஆல டிவைட் பண்றேன். அப்ப எத்தனை வாட்டி போகும்னா ஒரு வாட்டி போகும். 1 டைம் போகும். 5 into 1 5. ரிமைனிங் 3 இருக்கு. அப்ப 3 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா 30 அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 16. அப்ப 16% எப்படி பார்க்கறோம் வந்து. சோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 16%. அப்ப 10% 2. அப்ப நான் 20% அப்படின்னா வந்து 4 அப்படின்னும் போது என்னன்னா 20ல 4 போச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 16% வரும் ஃப்ரெண்ட். சோ நான் மாத்தி சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். சோ 16% அப்படின்னு வரும். சிம்பிளா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அப்படியே போட்டலாம் வந்து. 20 ப்ராப்ளம் இருக்கு. அந்த 20 ப்ராப்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா 80% கரெக்ட்னா 20% தப்பு. அப்ப 20% னா 10% 2, 20% 4 20 கழிச்சோம்னா மீதி 16 கரெக்ட் வச்சுக்கணும். அடுத்து a metal bar weighs 19th question 8.5 kg. 85% of the bar is silver. How many kilograms silver are in the bar? So ஒரு மெட்டல் பார் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மெட்டல் பார்ல வந்து பார்த்தீங்கன்னா 8.5 கிலோகிராம் இருக்கு. அதுல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 80% வந்து பாத்தீங்கன்னா சில்வர் சொல்லிட்டாங்க வந்து. அப்ப அந்த 85% சில்வர் அப்படின்னும் போது நம்ம பண்ணலாம் 85% அப்படியே போட்டலாம் வந்து. எவ்வளவு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்றது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த 8.5 into 85 மல்டிபிள் பண்ணி டிவைட் பை 100 அப்படின்னு நம்ம போட்டாதான் நமக்கு எக்ஸாக்டா அதுல என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும் சொல்லணும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணும்போது நம்ம கீழே இருக்கிற அந்த 8.5 வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம் வந்து நம்ம கிராம்ஸா கன்வெர்ட் பண்ணோம்னா 1000 மல்டிபிள் பண்ணுவோம்.
அப்போ நம்ம 8500 அப்படின்னு நம்ம கிடைக்கும். அதை எடுத்துட்டு போய் 8500 நம்ம கிடைக்கும் போது ஸோ அதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் சைபர் சைபர் நம்ம அடிச்சிட்டா மீதி நமக்கு என்ன கிடைக்கும்னா 85 அப்படின்னு கிடைக்கும். அந்த 85 × 85 நம்ம போட்டு ரிமைனிங் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 1000 டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது. அப்படி இல்லைன்னா இதை எடுத்துட்டு மல்டிபிள் பண்ணி திருப்பியும் வந்து 100 டிவைட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் வந்து. ஸோ அப்படிதான் நம்ம போடுற மாதிரி இருக்கு. வேற ஆப்ஷன் நமக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது இப்போதைக்கு. இல்லைன்னா நம்ம இன்னொரு மெத்தட் போகலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.5 இருக்கு. இந்த 8.5ல வந்து 10 கிராம்ஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 0.85 வந்து. ஸோ இப்போ 8.5ல வந்து அதாவது தமிழ்ல கொஸ்டின் வாட்டி பார்த்துருமா வந்து பார்த்துலாம் வாங்க. ஸோ 8.5 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு உலோக பட்டையில் 85% வெள்ளி எனில் அதில் வெள்ளியின் எடையை காண்க. வெள்ளியோட எடை என்னன்னு கேட்டிருக்காங்க வந்து. ஸோ இப்போ 8.5 கிலோகிராம் அப்படின்னும் போது அப்போ 8.5 கிலோகிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100% ஃப்ரெண்ட் வந்து கரெக்டா. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10% எவ்வளவு நான் எழுத போறேன். எப்படி எழுதுவேன் 0.85 அப்படின்னா வந்து 10% கரெக்டா. அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 5% எவ்வளோன்னு நான் எழுத போறேன். எழுதலாமா 5% எழுதலாமே வாங்க எழுதும். ஸோ 5% எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதை நான் வந்து எழுத போறேன் 5%. இதுல பாதி அப்ப 0.4 வந்துடும் 40னா. அப்புறம் வந்து என்னன்னா 5. அப்ப 85ல வந்து பாத்தீங்கன்னா பாதி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும் அதாவது 85ல பாதி அப்படின்னா 42.5 வரும் வந்து. சார் அப்ப 42.5 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து 42.5 போட்டோம்னா அதான் 85 வரும். அப்ப 42.5 அப்படின்னு நம்ம அப்படியே எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 42.5. இப்போ இதை கூட்டி பாருங்க. கூட்டினா என்ன வரும் 4.425 இருக்கு. திருப்பி நான் கூட்டேன் 5 5 10 0 மீதி 1 வந்துச்சுன்னா 2 2 4 + 1 5 அப்புறம் 4 4 8 அப்ப கரெக்டா வந்துருச்சு. ஸோ அப்போ நான் போட்டிருக்கிறது வந்து கரெக்ட் வந்து என்ன கிராஸ் செக் பண்ணிடணும் இந்த மாதிரி பாயிண்ட்ல போகும்போது. இப்போ அடுத்து என்ன பண்றோம்னா இது எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்டீங்கன்னா இதுதான் வந்து 5% வந்து. ஸோ அங்க பெருக்கிறது கஷ்டமா இருக்குல்ல நம்ம ஏற்கனவே இங்கிலீஷ்ல போட்டது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் 10% 5% கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 10% 5% கூட்டி நான் இதுல போய் கழிக்கணும் வந்து. இப்போ 10% 5% என்னது 0.85 இருக்கு. ஸோ அதை வந்து நான் என்ன பண்றேன் எதால கூட்டுறேன் அப்படின்னா 0.425 கூட்டுறோம். அப்ப 0.85 0.425 நான் என்ன பண்ண போறேன் கூட்ட போறேன். கூட்ட மேல சைபர் இருக்குன்னு வச்சுக்கலாம். மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 0 போட்டாலும் 1 தான் 1 இல்லைனாலும் 1 தான். அப்ப 5 7 8 4 12 2.1. இப்போ 1.275 நான் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணா 8.5ஆல நான் வந்து கழிக்கணும். கழிப்போமா கழிச்சா நமக்கு என்ன வந்துடும் நமக்கு அதுக்கான விடை அப்படிங்கிறது வந்துடும் வந்து. ஸோ வாங்க கழிக்கலாம் வாங்க வந்து. ஸோ இப்போ என்ன பண்றேன் 100% அப்படிங்கிறது 8.5. அந்த 8.5ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து 1.275 இந்த மாதிரி இருந்தா மேல என்ன எதுவுமே நம்பரே இல்லை எப்படி கழிக்க போறீங்க கேட்டீங்கன்னா சைபர் போட்டினால மதிப்பு மாறாது அப்படி சொல்றேன். அப்ப மேல சைபர் இருக்கு அப்ப கீழே 5 இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் பக்கத்துல ஒண்ணு கடன் வாங்கணும். இப்படி கடன் வாங்கினா 10ல 5 போச்சுன்னா மீதி என்னது 5 வந்து. இப்ப ஏற்கனவே 10 இங்க 5ல இருந்தா கடன் வாங்கி 10 அந்த 10ல இருந்து இங்க கடன் வாங்கி இது 10 மாதிரி இருக்கு 1. அப்ப இங்க 9 இருக்குன்னு அர்த்தம். 9ல 2 7 போச்சுன்னா 2 வந்து. இப்ப ஒண்ணு கடன் வாங்கணும்னா இங்க 5 வந்து 4000 4ல 2 போச்சுன்னா 2 பாயிண்ட். அப்ப 8ல 1 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 7. அப்ப 7.225 அப்படின்றத என்ன அப்படின்னா 85% அப்படி பார்க்கணும். அப்ப இதை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம் 100%, 10%, 5%. இப்ப 10 5 கூட்டிங்கன்னா 15%. அது 15% எடுத்துட்டு போயிட்டு 100%ல கழிச்சிங்கன்னா நம்ம கிடைக்கிறது 7.225 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் வெயிட் அப்படி பார்க்கணும். ஸோ அதான் வந்து 19வது கேள்விக்கான விடை. அடுத்து 20. ஒரு தொடர் வண்டியில் பயணச்சீட்டின் முழு கட்டணம் 230. சலுகை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 120க்கு டிக்கெட் வழங்கப்பட்டால் சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதத்தை காண்க வந்து. 230 ரூபா டிக்கெட் என்ன பண்றாங்கன்னா 120 கொடுக்குறாங்க. அப்ப எவ்வளவு சலுகை கொடுத்திருக்காங்கன்னா 110 ரூபா கொடுத்திருக்காங்க. அப்ப 110 ரூபாய்ன்றது அவங்களுக்கான சலுகை வந்து சலுகை. அந்த சலுகை சதவீதம் தான் கேட்கறாங்க. எதுல 230ல. அப்ப 230ல 110ன்றது எவ்வளவு சதவீதம் கேட்கறாங்க. இப்ப 230ல வந்து 50% அப்படின்னா எவ்வளவு வரும் வந்து 115 வரும். அப்ப 115 விட கம்மியா இருக்குன்னா 50க்கு நெருக்கமா இருக்கு 50 விட கம்மியான சதவீதம் வந்து. இதை நம்ம எக்ஸாக்டா போட்டோம்னா என்ன பண்ணுவோம் × 100ஆல பெருக்கும். பெருக்கணும் நமக்கு கிடைக்கும். இப்ப என்ன பண்றேன் சைபருக்கு சைபர் அடிச்சிடறேன். இப்ப 11 × 100 அப்படின்னு நான் போட்டேன் என்ன வரும் எனக்கு வந்து 1100 அப்படின்னு வரும். அப்ப 1100 / 23 அப்படி போறோம். போட்டீங்கன்னா உங்களுக்கான விடை. அப்ப கேன்சல் பண்ணினா 5 வாட்டி போட்டீங்கன்னா 115 ஆயிடும். ஆனா 4 வாட்டி அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 4 வாட்டி போகும் வந்து. அப்ப 4 வாட்டி போட்டீங்கன்னா 4 20 80 4 3 12
அப்ப 92 வரும். 92ல 110 போச்சுன்னா மீதி எவ்வளவு வரும் நமக்கு 18. அப்ப 18 அப்படின்னு வரும்போது போகாது. அப்ப 18 பக்கத்துல சைபர் 180. 180 நம்ம 23ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 180 23ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 180 / 23. அப்ப நம்ம 10 வாட்டி போட்டா 230 வந்துடும். அப்ப 10 வாட்டி போட முடியாது. அப்ப 180 தான் நமக்கு இருக்கு. அப்ப நான் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 7 வாட்டி நான் போட்டு பாக்குறேன். அப்ப 7 × 20 140, 7 × 3 வந்து 21. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 161. ஆனா 180 இருக்கு. அப்ப 7 வாட்டி போட்டேன். 7 வாட்டி போட்டு மீதி இருக்கிறது எவ்வளவு? 161. 180ல போச்சுன்னா மீதி இருக்கிறது 19. அப்ப எனக்கு 19/23 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 19/23 என்னால டிவைட் பண்ண முடியாது. சோ அப்ப நான் ஒரு புள்ளி வச்சுக்கிட்டேன். அப்ப 190 / 23 போடும்போது எத்தனை வாட்டி போகும்னா 8 வாட்டி போகும். அப்ப 8 வாட்டி அடிச்சேன் அப்படின்னா 23 வந்து பாத்தீங்கன்னா 8ஆல் அடிச்சேன்னா 8 2 8 20 160, 8 3 24, 184. 190ல 184 போச்சுன்னா மீதி 6. அப்ப அந்த 6ன்றது டிவைட் ஆகாது. அப்ப சைபர் போட்டுனா 60, 60 டிவைட் பண்ணா 2. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 47.82% முடிச்சிருக்கேன். சோ அதான் ஆன்சர். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாவோட போடலாம். நான் இப்ப சொன்ன மெத்தட் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சலுகை விலை அப்படின்றது சதவீதம் என்ன கேட்டாங்கன்னா 47.82 அப்படி சொல்றோம். சோ அதான் அதுக்கான விடை அப்படி சொல்றோம். சோ இங்க வந்து இன்னொரு விடை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது இருக்கு. ஓகேவா? சோ அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 110. அப்ப 110 டிஸ்கவுண்ட் நம்ம அப்படி போட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு 230ல வந்து. சோ அப்ப 110 × 100 இதை நான் சால்வ் பண்ணி தான் உங்களுக்கு இப்ப கொடுத்துருக்கேன். அப்ப இதை நான் கேன்சல் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது? 1100 / 23. இப்ப நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 47.82% கிடைக்கும். ஓகேவா? சோ அதான் வந்து ஆன்சர். அடுத்து 21 வந்து क्वेश्चन நம்பர் வந்து 21. இந்த வாங்க பாப்போம். A tank can hold 200 liters of water. At present it is only 40% full. How many liters of water to fill the tank so that it is 70% full அப்படி சொல்லுவோம். ஒரு டேங்க் வந்து என்ன ஆகுதுன்னா 200 லிட்டர் வாட்டர் வந்து இருக்கு அப்படி பார்க்கணும். இப்போ அது பிரசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 40% வந்து இருக்கு. How many liters of water to fill? இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம திருப்பி பார்ப்போம். ப்ரீவியஸ் क्वेश्चन வந்து வரும்போது பார்ப்போம். அப்போ ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு லிட்டர் வந்து தேவைப்படும் அப்படின்னு 75% ஃபில் ஆகிறதுக்கு வந்து சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்? பென் யூஸ் பண்ணாமே போடலாம். வாங்க பார்ப்போம். ஸோ ஒரு தண்ணி தொட்டியின் கொள்ளளவு 200 லிட்டர்கள். தற்போது அதில் வந்து பாத்தீங்கன்னா 40% தண்ணீர் இருக்கு வந்து. அப்ப 200 லிட்டர்ல கொள்ளளவு 40% இருக்குன்னா 10% எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 20. 40% 80 லிட்டர் தண்ணி ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். வந்து நிரம்பியுள்ளது எனில் 75% தண்ணீர் அதில் நிறைய வேண்டும் எனில் இன்னும் எத்தனை லிட்டர்கள் தண்ணீர் தேவை? அப்ப 10%னா எவ்வளவு? 20 லிட்டர். 40% நிரம்பிருச்சுன்னா 80 லிட்டர் ஆல்ரெடி நிரம்பிருச்சு வந்து. இப்ப கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா 75% நிரம்பணும்னு கேட்கிறாங்க. அப்ப 25% எவ்வளவுனா 50. அப்ப 75% என்னன்னா 150. இப்ப 80% ஆல்ரெடி இருக்கு. அப்ப எவ்வளவு லிட்டர் வந்து அதுல வந்து சேர்க்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை லிட்டர் தேவைன்னா வந்து நமக்கு எவ்வளவு போடணும்? 150 வந்து ஃபில் ஆகணும் வந்து 75% ஆல்ரெடி 80 இருக்கு. அப்ப 80 ஆல்ரெடி இருக்கு அப்படின்னும் போது நம்ம எவ்வளவு லிட்டர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 70 லிட்டர் ஆட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புரியுதா என்ன சொல்லிட்டு? அப்ப 70 லிட்டர் அப்படி சொல்லி பார்க்கணும். இந்த 70 எப்படி வந்தது அப்படின்னா வாங்க போட்டு பார்ப்போம். வந்து சிம்பிள் தான். நான் இப்ப என்ன பண்றேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 200 லிட்டர் இருக்கு. அந்த 200 லிட்டர் அப்படின்றது வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்க வந்து அட் பிரசன்ட் இருக்கு. இதுல வந்து ஒன்லி 40% ஃபுல். அப்ப 200ல 40% ஃபில் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு அப்படின்னா இது இந்த கணக்குல தான் போடுவோம். நம்ம போட்டோம்னா 2 சைபருக்கு 2 சைபர் போயிடுமா? இப்ப 2 எடுத்துட்டு போய் 40ஆல மல்டிபிள் பண்ணினா எக்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா 80. அப்ப 80 அப்படின்றது என்ன அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரசண்டா இருக்கக்கூடிய வாட்டர் வந்து. அப்ப 70 லிட்டர் வந்து ஆல்ரெடி இருக்கு. இப்ப என்ன கேட்கறாங்க? 75% வந்து ஃபில் பண்ணணும். எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணணும்? அப்ப 200ல வந்து 75% அப்படின்றது எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப அதையும் நம்ம என்ன பண்றோம்? × 100 = 75 நம்ம போட்டுறோம். போட்டு என்ன பண்றோம்? நம்ம அடிக்கிறோம். அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா 100 200ஆல் அடிச்சீங்கன்னா 2 வாட்டி போகும். இந்த 2 எடுத்துட்டு போயிட்டு அப்படியே எக்ஸால அந்த 75 பேருக்கு 150 அப்படின்னு நமக்கு வரும். அப்ப 150 லிட்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 75% பார்க்கிறோம். இப்ப ஆல்ரெடி எத்தனை லிட்டர்? 80 லிட்டர் ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப எத்தனை லிட்டர் வந்து இன்னும் வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து 70 லிட்டர் ஆட் பண்ணணும். 70 லிட்டர் ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படி பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து ஆன்சர் அப்படி பார்க்கணும். சவுண்ட் கிளியர் பார்த்தோம். விச் இஸ் கிரேட்டர் வந்து 16 2/3 அல்லது 2/5 அல்லது 0.17? பார்த்தாவே தெரியுது 0.17 கம்மியா இருக்கு. 2/5 அப்படின்னு போட்டீங்கன்னா அதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 2ஆல வகுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சப்ட்ராக்ட் அதை வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பாயிண்ட்னா சைபர் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 20 / 5 0.4
அப்போ 0.4 இது வந்து 0.017 அப்போ 16 into 2.3 அப்படின்னா இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்ம அப்படியே போட்டுடலாம். இதுல வந்து நமக்கு பெருசா குழப்பம் வரப்போறதுல இருக்கையிலே 16 பெருசு வந்து. ஸோ அப்போ 16 அப்படின்னு பெருசா இருக்கு. இல்ல எனக்கு இது 2/3 போடுங்க அப்படின்னா போடலாம். வாங்க எப்படி போடலாம்? 16 into 3 48 வரும். 48 into 2 48 plus 2 50. அப்ப 50/3 இப்ப டிவைட் பண்ணுங்க. பண்ணினா உங்களுக்கு எக்ஸாக்டா வந்துடும்ல. வாங்க பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம சரி இது தினமா இருக்கு அதனால போட்டிருக்கேன். 3 டிவைட் பண்ணா ஒரு வாட்டி போகும். மீதி 2 20 20 6 வாட்டி போகும். மீதி பாயிண்ட் 6 வாட்டி போச்சு. மீதி 2 போகாது 20 திருப்பி எத்தனை வாட்டி 6 அப்போ 6 இதுதான் வந்து பர்சன்டேஜ். இதெல்லாம் 10 சாரி பர்சன்டேஜ்ல சாரி 16.66 அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து. ஸோ 16.66 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ மற்றெல்லாம் பாருங்க எல்லாமே எப்படி இருக்கு? பாயிண்ட்ல இருக்கு. அப்போ பாயிண்ட்லன்னா என்னது? இது வந்து 0.4 இது வந்து 0.17 அப்போ பெரிய நம்பர் இதுதான் அப்படி பார்க்குறோம். அந்த லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்றது இதுதான் அப்படி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அடுத்து 22 போட்டோமா? ஆமா 23 வந்து ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000 ஒவ்வொரு ஆண்டுக்கும் இவ்வியந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து அவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். 10% கழியுது அப்படின்னா நம்ம அப்படியே போட்டு போயிடலாம். வந்து போடலாமா? வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? 1,62,000 எழுதிடுறோம். வந்து இப்போ என்ன பண்றோம்? 10% ஒரு சைபரை கட் பண்ணிடணும். மீதி இருக்கிறது அப்படியே எடுத்துக்கணும். அப்போ அப்போ என்னன்னா 16,200 மாறிடும் 10%. நான் என்ன பண்றேன்? இப்போ கழிக்கிறேன். கழிச்சனா எனக்கு என்ன கிடைக்கும்? கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போகலாம். இல்லை நான் வந்து என்ன பண்ணேன்னா 16,200 நான் அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டு நான் ஒரே ஐடியா என்ன பண்ணிடலாம் வந்து 16,200 into 2 போட்டீங்கன்னா 32,400 அப்படி பார்க்கணும். அப்போ அதை போட்டு கழிச்சுட்டா வேலை முடிஞ்சுல ஒரே ஆன்சர் வந்துடும்ல. அப்போ அப்படி போயிடலாமா? இன்னும் ஈஸியா இருக்குல்ல. அப்போ நம்ம 32,400 அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம்? கழிச்சுருவோமா? வாங்க கழிப்போம். அப்போ 16,000 அப்படின்னு 1,62,000 நம்ம வந்து 10% வந்து 16,200 இன்ட்டு நான் 2ன்னு போட்டேன்னா எனக்கு கிடைக்கிறது வந்து 32,400 கிடைக்கும். அப்போ அந்த 32,400 நான் என்ன பண்றேன்னா கழிக்கிறேன். அப்படி நான் கழிச்சேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 10ல 4 போச்சுன்னா 6 வந்து. அப்ப இங்க வந்து ஏற்கனவே ஒன்று கடன் வாங்கியாச்சு. 11ல 2 போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 11ல 2 போச்சுன்னா 9 வந்து. 5ல 3 போச்சுன்னா ஏன்னா ஒன்று கடன் வாங்கியாச்சு. அப்ப 5ல 3 போச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா 2 அப்போ மீதி 1 அப்போ 1,29,600 அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு அப்படி பார்க்கலாம். புரியுதா என்ன சொல்லிட்டு? 10% என்ன பண்ணும்? ஒரு சைபர் கட் பண்ணீங்கன்னா 10%. அப்ப 2 ஆண்டுகள் அப்படின்னு கேட்கறாங்க. 2 ஆண்டுகள் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்? 2 வாட்டி கழிக்கணும். அப்ப 32,400 அப்படி பார்க்கறோம். அடுத்து ஒரு தொகையை ஒரு குறிப்பிட்ட தனி இங்கிலீஷ்ல பார்த்துருவோம் வந்து அதே கொஸ்டின் தான். The value of a machine depreciate 10% per year. If the present value is 1,62,000, what is the worth of the machine after 2 years? அப்படின்னு கேட்கிறேன். ஸோ மிஷினோட ஒர்த் என்ன 2 வருஷம் கழிச்சு? ஃபார்முலா மெத்தட்ல போட முடியுமா? போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா வந்து 1,62,000 அப்படின்னு போட்டாச்சு. போட்டுட்டு இது என்ன சொல்றோம்? 80% மாறிடுது. 10% குறைச்சா வந்து அப்ப மேல எக்ஸ்ன்னு போட்டுடலாம். இன்ட்டு 100 போட்டுறேன். ஈக்குவல் டு 80% போடுறேன். அப்படி போடும்போது என்ன ஆகும்? இந்த 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சலாம். 2 சைபர் அடிச்சலாமா? அடிச்சுட்டு இங்க 80 இருக்கு, இங்க 1000 வந்து பாத்தீங்கன்னா 620 இருக்கு. இப்ப நான் இதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்? இங்க மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணா 80 இன்ட்டு 1620 அப்படின்னு வரும் வந்து. இப்ப நான் மல்டிபிள் பண்ணா 0 அப்படியே போட்டுறேன். அடுத்து 8ஆல 0 பண்ணா 0 8 எவ்வளவு ஆச்சு? 16 அப்ப 1 சரி 6 மேல 1 அப்ப 8 6 எவ்வளவு ஆச்சு வந்து 8 48 சோ 8 into 6 வந்து 48 அப்ப 8 ரிமைனிங் வந்து சாரி ஆனா 1 இருக்குல்ல அந்த 1 ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 0 போட்டாச்சு. 8 into 0 0 8 2 சார் வந்து 16 6 போட்டாச்சு மேலே 1 8 6 சார் 48 மேலே 1 இருக்கா 49 49க்கு 9 போட்டு மீதி 4 8 1 சார் 8 மேலே 4 இருக்கு அப்போ 12 அப்போ 1,29,600 அப்படின்றது ஆன்சர் அடிச்சு பார்க்குறது. அடுத்து in a simple interest a sum of money amounts 6,200 in 2 years and 6,800 in 3 years. Find the principal and the rate of interest. Previous question இது ஆக்சுவலாக பின்னாடி பார்க்க போறோம். நம்ம 6,800 6,200 6,800 மாறுது ஒரு வருஷத்துல. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 மைனஸ் பண்ண வரப்போகுது 400 அவ்வளவுதான். இப்போ இந்த 400 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2 years அப்படின்னு எடுத்துட்டா 800 சாரி
ஆமா இப்போ என்னன்னா 6200 இருக்கு, 6800 இருக்கு. 2 இயர்ஸ்ல இருந்து 3 இயர்ஸ் போகும்போது நமக்கு 400 இன்க்ரீஸ், 600 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாரி, 600 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 600 இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது 1 இயருக்கு 600, அப்போ 2 இயர்ஸ்னா வந்து 1200 மைனஸ் பண்ணா 5000. அப்போ 5000 தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 5000ல 600 அப்படின்னு போட்டீங்கன்னா அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்குறது. அப்போ 5000ல வந்து 500 அப்படின்னா வந்து 10%, அப்போ 600 அப்படின்னா 12%. அப்போ ஆன்சர் என்ன 12% தான். எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் போட்டு காமிக்கிறேன். ஆமா, என்ன கேட்கிறேன், ஒரு தொகை குறிப்பு தனிமட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் வந்து 6200 ஆனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகை. அப்ப வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6800 6200. அப்போ ஒரு ஆண்டுல வந்து எவ்வளவு வித்தியாசம் 600. இந்த 600 தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டி எஃப்சி பார்க்கணும். புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம 2 வருஷத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா 6200 வந்து மாறி இருக்கு. எத்தனை வருஷம்? 2 வருஷத்துல. அப்ப 2 இயர்ஸ்ல வந்து 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6200 அப்படின்னும் போது அப்ப 6200 வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய்னா 2 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 1200 ரூபாய். 1200 ரூபாய் நம்ம கழிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? 5000 நமக்கு வந்துடும். இப்போ இந்த 5000 அப்படின்றதுல வந்து 600 ரூபாய் அப்படின்றது எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்கறேன். அப்ப 5000த்துல 600 அப்படின்னு மேல போட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்டு 100 போட்டா நமக்கு பர்சன்டேஜ் வரப்போகுது. ஸோ பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா 2 சைபருக்கு நம்ம என்ன பண்ணலாம், 2 சைபர் அடிச்சலாம். அடுத்து ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சலாம். அப்ப 60/5 60/5 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா 12ன்னு வரும். அவ்வளோ. அப்ப 12% அப்படின்றத ஆன்சர் அடிச்சுப்போம். இது எப்படின்னா நம்ம 24வது கணக்கு. அடுத்து 25 கடனாக வழங்கப்பட்ட அசல் 46,900க்கு 2 ஆண்டுகளுக்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை வந்து 53,476 எனில் வட்டி விதத்தை காண்க அப்படிச்சிருப்பாங்க. அப்ப 2 வருஷம் கொடுத்துட்டாங்க, அது ஒரு பாயிண்ட். அடுத்து அசல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 46,900. வட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 53,400. சாரி, வட்டியோட சேர்த்த அசல் அப்படின்னா 53,496. அப்ப ரெண்டுத்தையும் கழிக்கணும். அப்ப 53,466 மைனஸ் வந்து என்ன பண்ணணும் 46,900. அப்படி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 6 6 14 9 போச்சுன்னா 5 12ல 6 போச்சுன்னா 6 இப்ப 4னா அப்ப 6566. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற வட்டி. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு வந்து. ஸோ கழித்துல ஒரு தடவை செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ 6 6 அப்படி இறக்கியாச்சு. 14ல 9 போச்சுன்னா மீதி வந்து 5. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 14ல 9 போச்சுன்னா 5. இங்க என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 12 12ல 6 போச்சுன்னா 6 வந்து. ஸோ 6566 வந்து அது கூட்டணும் அப்படின்னா வந்து என்ன ஆகும் 52,000 ஆகும். 52,000 கரெக்டா? 900ல கூட்டிங்கன்னா 53,466 வந்து. இப்போ 65,066. இப்போ 2 வருஷத்துக்கான வட்டி இது. அப்ப நான் 2ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2ஆல அடிச்சுன்னா நேரத்துல 3 வாட்டி போகும். மீதி இது அடுத்து 5 டிவைட் பண்ணனா 2 வாட்டி போகும். மீதி 1 8 வாட்டி போகும். அடுத்து 3. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கான வட்டி எவ்வளவுனா 3,283 அப்படி பார்க்கலாம். இப்ப வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப வட்டி வீதம் அப்படின்னா 3,283 46,900ல 3,283 எவ்வளவுன்னு போட்டோம்னா வரப்போகுது. அப்ப வாங்க போடுவோம். அப்ப 3,283 டிவைடட் பை என்ன பண்ண போறோம்னா 46,900. அப்ப 46,900 அப்படின்னு சொல்லி போட்டு இன்ட்டு 100 போடும். இப்ப 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாமா? மீதி 469 இருக்கு, மேல 3,283 இருக்கு. இப்ப பார்த்தாவே தெரியுது 4 8 32 அதிகமா போயிடும். 4 7 கேன்சல் பண்ணுவோம். அப்ப 7ஆல பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க 469 இன்ட்டு 7ஆல பெருக்குனீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். வந்து 7 9 63 3 மீதி என்னது 6 7 6 42 48 மீதி 4 வந்து 7 7 எவ்வளவு 7 4 28 28 4 32 வந்துருச்சா? 3,283. அப்ப எவ்வளவு பர்சன்ட்னா 7%. அப்ப எத்தனை சதவீதம் வட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 7% வட்டி அப்படின்னு தான் நமக்கான ஆன்சர் வச்சிருக்கோம். ஸோ இங்கிலீஷ்லயும் அதே தான் ஃப்ரெண்ட். வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். எதுல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 46,900 இருக்கு. ஸோ அதுல நம்ம என்ன பண்ணோம் 53,460. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு 46,900 எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும். அதுவும் 2 இயர் கிடைக்கிற டிஃபரன்ஸை நம்ம 2ஆல டிவைட் பண்ணி, ஏன்னா 2 இயர்ஸ்க்கானது அது 2ஆல டிவைட் பண்ணி அந்த கிடைக்கிற அந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 46,900 டிவைட் பண்ணும்.
அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 7% அப்படி பார்க்கணும். அடுத்து அருண் lend 5,000 to பாலாஜி for 2 years and 3,000 to Charles for 4 years and simple interest at the same rate of interest சொல்லிட்டாங்க. And received 2,200 in all from both of them as interest. Find the rate of interest per year அப்படின்னு கேட்கிறேன். ஸோ நம்மளையும் பார்க்குறோம். ஸோ என்ன பண்றாருன்னா அருண் என்பவர் வந்து பாலாஜி என்பவருக்கு வந்து என்ன பண்றாருன்னா 5,000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி விகிதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக 2,500 வட்டியாக அருண் அருளாக்கிட்டார். ஸோ அருண் வந்து பெற்றார் எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படி பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ஆர் வந்து 1 தான் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபார்முலா யூஸ் பண்ணோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இப்போ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு அசல் என்னதுன்னா 5,000, அது இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் எத்தனை வருஷம் 2 வருஷம், ஆர் தெரியாது டிவைட் பை 100 ஸோ இதுவும் அதே மாதிரி இன்னொரு அசல் என்னன்னா 3,000 ஸோ இந்த 3,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வட்டி, 4 வருஷம் வட்டி, எவ்வளோ வட்டி எவ்வளோ தெரியாது, 4 ஆண்டுகள் ஆர் போட்டாச்சு டிவைட் பை 100. இந்த ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 2,200 அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ 2,200 அப்படின்னு போட்டுவிட்டேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா, வாங்க பண்ணுவோம். ஸோ 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடறேன், இங்கேயும் 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடறேன். அடிச்சுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா 50 × 2 எவ்வளோ ஆச்சு 100, அப்போ 100 ஆறுன்னு வந்துடும். ப்ளஸ் 30 × 4 எவ்வளோ ஆச்சு 120, அப்போ 120 ஆறுன்னு வந்துடும். ஈக்குவல் எவ்வளோ இருக்கு 2,220 அப்படி பார்க்குறோம். இப்போ சாரி 2,200 இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 100 + 120 ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 ஆறுன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 2,200 இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், கேன்சல் பண்றேன், இதையும் கேன்சல் பண்ணா என்ன ஆகும், எத்தனை வாட்டி போகும் 10 டைம்ஸ் போகும். அப்போ ஆர் அப்படின்றது எவ்வளோ % அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10% வந்து இன்ட்ரெஸ்ட்ல அவர் கொடுத்துருப்பார். செக் பண்ணுவோமா, இப்போ 5,000 வந்து 10% இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷம் கொடுத்தாருன்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்கும், 5,000க்கு 10% எவ்வளோ ஆச்சு 500, 2 வருஷம்னா 1,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 1,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்து வந்து 3,000க்கு 4 இயர்ஸ்ல 10%, 3,000ல வந்து 10%னா 300, அப்போ 300 × 4 போட்டா 1,200, இங்க 1,200, 1,200 1000 2,200 ஆன்சர் கரெக்டா இருக்கு. So இப்போ principal is getting doubled after 4 years, then calculate the rate of interest. இப்போ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து டபுள் ஆகுது எத்தனை வருஷம் 4 வருஷம் அப்போ 4 வருஷத்துல எப்போ டபுள் ஆகுனா நம்ம பிரின்சிபல் வந்து பி வந்து 100ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பிரின்சிபல் வந்து என்னன்னா 100, இது என்ன ஆகுது அப்படின்னா வந்து டபுள் ஆகுது. எப்படி டபுள் ஆகுனா 200 வந்து மாறும். எத்தனை வருஷத்துல 4 வருஷத்துல ஸோ அப்போ பி வந்து 100, 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது தெரியாது அப்போ டிவைட் பை 100. ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கிடைக்கிறது டபுள்னா என்னது 100 ரூபாய் கிடைக்கணும். 100 ரூபாய் அப்படின்றது இன்னொரு 100 ரூபாய் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா டபுள் ஆகும். இப்போ நம்ம 100க்கு 100 நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 4 × r = 100ன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், r = 100 டிவைட் பை 4ன்னு போடணும். போட்டிங்கன்னா r = 25%. அப்போ 25% வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தான் அவருக்கு 4 வருஷத்துல என்ன ஆகும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு 25, அடுத்து 25, அடுத்து 25, அடுத்து 100 ரூபாய். அப்போ வட்டியை கிடைக்கும். அப்போ அசல் 100 வட்டி 100, அப்போ 200 வந்து மாறும் சொல்றாங்க. ஸோ அதுதான் தமிழையும் பார்த்தலாம் ஸோ 27 ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க. அசல் வந்து ஒரே வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 மடங்கு ஆயிருச்சு அப்படின்னா அப்ப வட்டி என்ன அப்படின்னு கேட்டா 100%. அதே வந்து 2 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 50%. 4 ஆண்டுகள் கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 75% முடிச்சு போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி அந்த கணக்கில் போட்டாலும் கரெக்ட் தான். ஸோ அப்போ இங்கே வட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 25% அப்படின்றது வட்டி எப்படி பார்க்குறோம். ஸோ அதான் அதுக்கான ஆன்சர் அப்படி சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இதுக்கான விடை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனி வட்டி அப்படின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ நாளைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பிவைக்யூ வந்து பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அது எங்கிறது கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே நமக்கு எஸ்சிஆர்டி புக்ல இருந்தே வந்துருக்கு. அடுத்து ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்திலிருந்து வரும்போது அங்கே இருக்கிற சாப்டர்ஸும் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்குது அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நன்றி. நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.